Hello everyone. இன்றைக்கு we are continuing on a very delicate topic என்னென்றால் about getting snubbed, அதாவது புறக்கணிக்கப்படுகிறது, ostracized or ignored, rejection. இதெல்லாம் வந்து that is the root cause for being snubbed. ஸோ அண்ட் பீப்புள் ஆர் கெட்டிங் வெரி மச் அஃபெக்டட். முன்னாடி இருந்த காலத்தை காட்டிலும் இந்த காலத்தில் இது ரொம்பவே அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறதுனால இட் அஃபெக்ட்ஸ் அ லாட் ஆஃப் பீப்புள். ஆக்சுவலி நம்மளுடைய லைஃப்பில் பார்த்தோம் என்றால் எல்லாருமே அட் சம் பாயிண்ட் ஆஃப் த டைம் யாராச்சும் நம்மளை புறக்கணிச்சிருப்பாங்க, இக்னோர் பண்ணியிருப்பாங்க, ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் சம் பீப்புள் அந்த மாதிரி இக்னோர் ஆகப்பட்டும் அதை மேற்கொண்டு தே மூவ் ஆன் வித் தர் லைஃப். ஆனால் இதில் சிலருக்கு அதிலேருந்து எப்படி அது வெளியில் வரதுன்னு தெரியாமல் அந்த காயங்கள் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தோஸ் மெமரிஸ் அண்ட் தோஸ் hurts are very raw and still reminding them, அவங்கள நினைவு பண்ணிக்கொண்டே இருக்கும்போது இன்னும் they don't live a very liberated, free and a joyful life. They are not able to enjoy every day. ஒவ்வொரு நாளும் அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், rejoice in the Lord always and again I say rejoice. இந்த வசனம்லாம் தெரிஞ்சு கூட ஒவ்வொரு நாளும் அதில் ரிஜாய்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களால முடியல. பிகாஸ் சம் ஆர் தி அதர் யாராச்சும் அவங்கள ஸ்னப் பண்ணிடுறாங்க. ஸோ வாட் இஸ் ரியலி ஸ்னப்பிங் அண்ட் அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில். ஹூ ஆர் த பீப்புள் ஹூ வில் ஸ்னப்பர்ஸ்ன்றது இன்றைக்கு பார்ப்போம். 1 Corinthians chapter 1 verse 28. இது கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை எழுதுகிறார். இதில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் என்ன என்று let me read in both English and in Tamil. And God he chose the things that are powerless to shame those who are powerful. God chose things despised by the world, things counted as nothing at all, and used them to bring to nothing what world considers important. தமிழ்ல நான் வாசிக்கிறேன். அது என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றுமில்லாக ஒதுக்கப்பட்டவங்களை கர்த்தர் அவங்கள தெரிந்து கொண்டு உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு போட்டிருக்கிறது. ஸோ பைபிள் டைம்ஸ் கொரிந்து சபையில் பார்த்தீங்க என்றால் பவுல் ஏன் இப்படி எழுதுகிறார் என்றால், அவங்க அப்போ தான் அந்த ஆதி காலத்தில் அந்த ஃபஸ்ட் செஞ்சுரி சர்ச் அப்போ தான் ஜீசஸுடைய அன்பையும் அவருடைய தியாகத்தையும் அவங்க புரிந்து அவங்க கர்த்தருக்குள்ளே வரும்போது அந்த கொரிந்து பட்டணத்தில் இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, இந்த கொரிந்து சபையை பார்த்தோன்னே ஒரு புறக்கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கொரிந்து சபையில் இருக்கிறவங்கள பார்த்தோன்னே ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க. தட் இஸ் வெரி இந்த நான் சொல்கிற டெர்மினாலஜி ஸ்னப்ட், பீங் ஆஸ்ட்ரசைஸ்ட் ஆர் புறக்கணிக்கப்படுகிறது. அப்போது பவுல் இஸ் கம்மிங் அண்ட் என்கரேஜிங் தெம், டோன்ட் வரி. கடவுள் யாரை தெரிந்திருக்கிறார் பார்த்தீங்களா, ஒதுக்கப்பட்டிருக்கிறவங்கள, ஒன்றுமில்லாதவர்களை தான் கர்த்தர் அவர் தெரிந்திருக்கான்னு உற்சாகப்படுத்துகிறார். டுடே we will see what kind of people snub us. அதுக்கு முன்னாடி let me also tell one more example in the Bible. யார் என்றால் our wonderful savior Jesus Christ. அவரே லூக்கா 19 அதிகாரம் 41 to 44 verse நீங்கள் படிச்சிங்க என்றால், அவர் ஜெருசலேம் வழியாக கடந்து செல்லும் போது அந்த ஜெருசலேம் பட்டணத்தை பார்த்து he is weeping, Jesus is crying. ஏனென்றால் he was ignored by those people. அவர் ரட்சிப்பை அவங்களுக்கு சொல்லும்படியாக அவர் வந்தாலும் அந்த எருசலேம் பட்டணத்தில் இருக்கிறவங்க அவருடைய சத்தியத்தை அவங்க புரிந்து கொள்ளவில்லை. ஸோ தட் ரியலி அஃபெக்டட் him and he was very much hurt. ஏன்னா இதெல்லாம் அறியாமல் வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா போட்டிருக்கோம், நீங்கள் அழிந்து போயிடுவீங்களே துக்கத்தோடு அவர் he is weeping. ஸோ ஈவன் டூரிங் தோஸ் டைம்ஸ் ஆல் திஸ் இந்த மாதிரி ஹியூமன் பிஹேவியர் வாஸ் ப்ரிவெலண்ட். ஸோ இந்த காலத்தில் சொல்லவே வேண்டாம். இட் இஸ் கெட்டிங் worse and worse every day. But as a child of God, what do we do? How do we live? First of all, என்ன என்றால், we have to know who are the people who snub. முதலாவது யார் இந்த மாதிரி மற்றவங்களை நசுக்கிறாங்க ஆர் புறக்கணிக்கிறாங்க அப்படின்றது நம்ம கொஞ்சம் தெளிவாக, எதுக்கு இவங்க நம்மளை ஸ்னப் பண்ணுறாங்க, எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்குது அப்படின்றது அது கொஞ்சம் டீப்பராக நம்ம புரிஞ்சு கொண்டோம் என்றால் தென் our attitude for that behavior will be very different. So I'll just name two groups of people. ஒரு group of people are evil people. Jesus Christ came to this earth to overcome sin and shame. எஸ்டர்டே கூட பாஸ்டர் கேலப் நிறைய பேரோட ஜீசஸுடைய சிலுவையை குறித்து இன்னும் ஆழமாக அது நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ தான் அவர் எவ்வளோவாக அவர் சஃபர் பண்ணான்னு சொல்லும் போது அதை கேட்கவே
வெரி டீப்பாக இருந்தது. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம அந்த அஃப்கோர்ஸ் வி நோ அபவுட் அவருடைய ரத்தம் வந்தது, இங்கே முள் வச்சாங்க, ஆணி அடித்தாங்க எல்லாம். பட் அந்த வலி ரியல் பாடி பெயின். பட் அது மட்டும் இல்லாமல் ஹியூமிலியேஷன், எப்படி அவரை ரொம்ப தாழ்வாக தரமட்டமாக அவரை ஹியூமிலியேட் பண்ணாங்க அப்படின்ட்டு பாஸ்டர் கேலப் எடுத்து சொல்லும் போது உண்மையாகவே இட் வாஸ் வெரி வெரி எனக்காக அவ்வளவு அவர் அசிங்கப்பட்டாரா அப்படின்றது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ வை ஐ ஆம் சேயிங் தட் இஸ், இந்த உலகத்தில் தேர் ஆர் ஈவில் பீப்புள். கெடுதல் செய்கிறதுக்கு சிலவங்க இருப்பாங்க. அவங்கள அறியாமலே அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்றால், மற்றவர்களை ஒதுக்கும் போது, நசுக்கும் போது, தே கால், இங்கிலீஷில் ஒரு டேர்ம் இருக்குது, சாடிஸ்டிக் பீப்புள். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். மற்றவர்கள் துன்பப்படும் போது அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். தே ஆர் வெரி மச், ஈவன் கர்த்தருடைய பிள்ளைங்க கூட அப்படி இருக்கலாம். யூனோ நாட் நெசசரி கர்த்தருடைய அன்பை தெரியாதவங்க மட்டும் அப்படி இல்லை, கர்த்தருடைய அன்பை தெரிஞ்சவங்க கூட அவங்க உள்ளான மனுஷனுக்குள்ளே அந்த ஒரு சாடிஸ்டிக் நேச்சர் இருக்கும் போது, மற்றவங்களை நசுக்கும் போது, புறக்கணிக்கும் போது அவங்க துக்கப்பட்டால் இவங்களுக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம். தட் இஸ் வி கால் sadistic people. They just rejoice when someone else suffers for something. அது அந்த மாதிரி பீப்புளை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க என்றால் யூ மஸ்ட் பி வெரி சாலிட். ஏன்னா அவங்களுடைய பிஹேவியர் அப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவில் பீப்புளில் இன்னும் ஒன்று என்னால், நாட் ஓன்லி சாடிஸ்டிக், தெர் ஆர் பீப்புள், அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து எந்த நன்மையும் வரலை என்றால், as long as உங்ககிட்டேருந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஃப்யூச்சர்லேயோ இப்போயோ ஏதோ ஒரு நன்மை வரணும், பட் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாங்க இல்லை இவங்க மூலமாக எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, இவங்க எனக்கு எந்த விதத்துலையும் உதவி செய்ய போகிறதில்ல, கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ண ஆரம்பிச்சு. அது வரைக்கும் நல்லா பேசியிருந்துருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் தெரியல உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமோ முடியாதான்ட்டு. அவங்க சூழ்நிலையை அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் உங்களால் அவங்களுக்கு எந்த உதவியும் நீங்கள் பண்ண போகிறதில்லன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, சம் பீப்புள் நார்மலாக கண்டினியூ பண்ணுவாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை. பட் தெர் ஆர் திஸ் ஈவில் பீப்புள். என்னென்னா உடனே அவங்க ஸ்னப் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு தேல் மூவ் டு த நெக்ஸ்ட் பர்சன். யார்கிட்டேருந்து அவங்களுக்கு உதவி வருமோ அவங்கக்கிட்ட அவங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இட்ஸ் நாட் தட் தேர் நாட் ஃப்ரெண்ட்லி பீப்புள். இவங்களுக்கு நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்க தெரியும், அன்பாக இருக்க தெரியும். பட் அவங்களுக்கு உங்கள் கிட்டேருந்து எந்த உதவிக்கும் அவங்க இனி இடம் இல்லாததுனால தே ஆர் கோயிங் டு பி உங்களை நசுக்கிறதும், அப்படியே அப்ரப்டாக கட் பண்ணிடுவாங்க, அப்ரப்டாக அவங்கள வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஸோ தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அ ஈவில் பீப்புள். செகண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் இஸ் வெரி காமன். என்ன என்றால், பீப்புள் ஹூ ஆர் ஜெல்லஸ் ஆஃப் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். அதாவது அவங்க நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் வேறு நிலைமையில் இருக்கலாம். அதுதான் கொரிந்தியன்ஸில் சொல்கிறாரு. நான் இன்னும் மெசேஜ் ட்ரான்ஸ்லேஷன்லேருந்து இதை நான் வாசித்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன என்றால், காட் டெலிபரேட்லி, வேணுனே கர்த்தர் ஹி சோஸ் மென் அண்ட் விமென் தட் த கல்ச்சர் ஓவர்லுக்ஸ். அதாவது சொசைட்டி அவங்கள ஒதுக்கி பார்க்குறவங்கள மட்டும் வேணுனே காட் இஸ் சூஸிங் அண்ட் ஹி எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் த அப்யூசஸ். அவங்க யாரெல்லாம் இவங்கள நசுக்கிறாங்களோ புறக்கணிக்கிறாங்களோ அவங்கள இவர் ஓவர் கம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி ஹி சோஸ் த நோபடிஸ். ரொம்ப அழகாக இருக்குது இந்த மெசேஜ் ட்ரான்ஸ்லேஷனில். ஒன்றும் இல்லாதவங்கள ஹி இஸ் சூஸிங் டு எக்ஸ்போஸ் த ப்ரிட்டென்ஷன்ஸ் ஆஃப் த சம்படிஸ். நான் தான் எல்லாம் பெருசுன்றவங்கள அவங்க அவங்கள ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதுக்கு ஒன்றுமில்லாதவங்கள கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஸோ லாட் ஆஃப் டைம்ஸ் என்ன ஆகும்னா, மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதம் அடையாத வேலை வரைக்கும் இவங்க உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அவங்களுடைய ஆசீர்வாதம் ஈக்குவலோ இல்லை அவங்களுக்கும் மேலே போயிட்ட பிறகு, நாட் எவ்ரிபடி கேன் பி யுவர் வெல்விஷர். அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஈவன் வென் யுவர் ஒர்க், ஈவன் வென் யுவர் இன் யுவர் காலேஜ், அவங்களுடைய பிஸ்னஸ் அசோசியேஷன்ஸில் கூட அவங்க லெவல் வரைக்கும் இருந்தால் கூட அவங்களால வெல்விஷராக இருக்க முடியும். அவங்கள காட்டிலும் நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சிலவங்க இன்னும் அதே சந்தோஷத்தோடு அதே அன்போடு இருப்பாங்க. பட் நிறைய பேருக்கு அது எடுத்துக்கொள்ள தெரியாததுனால அவங்கள காட்டிலும் நீங்கள் மிஞ்சி இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்களை அவங்க ஸ்னப் பண்ணுறதோ, நீ ஒன்றுமில்லை இன்னும் உங்களை இன்சல்ட் பண்ணுறதோ, உங்களை புறக்கணிக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட், what we should do is, yes, we should, once we know why they are doing that, we should know that God cares for you. அவங்க உங்களை ஒதுக்கலாம், அவங்க உங்களை மறக்கலாம். பட் the Bible says, யார் உங்களை மறந்தாலும் God is continuously watching over
யூ. உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களை ஒருபோதும் அவர் மறக்க போகிறதில்ல, ஒருபோதும் அவர் கைவிட போகிறதில்ல. உங்களை ஆசீர்வதித்தே ஆசீர்வதித்தே ஆசீர்வதித்து கொண்டிருப்பார். நம்மளுடைய இருதயத்தை மட்டும் நம்ம சுத்தமாக வைத்துக்கொள்வோம். அவர்கள் மேலே கோபமோ அவங்க மேலே கசப்போ அது மட்டும் இல்லாமல் பிசாசு சொல்கிற அந்த பொய்யோ, ஐயோ நான் ஒன்றுமில்லை, நான் ஒதுக்கிட்டாங்க, என்கிட்டேருந்து நீ உதவி தேவையில்லைன்னு என்னை ஒதுக்கிட்டாங்க, அவங்களோட நான் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன் பொறாமையில் என்னை ஒதுக்கிட்டாங்க, இனி நான் ஒன்றுமில்லை, ஐ எம் நோபடி அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு உங்களுக்கு காதில் சொல்லும் போது, எஸ் ஐ எம் நோபடி, பட் காட் டெலிபரேட்லி சூசஸ் த நோபடி. ஐ ஆம் சோசன் பை காட். I have a purpose. God has called me for something big அப்படின்னு சொல்லிட்டு என்ன வயசு இருந்தாலும், this is not applicable only to little children or இந்த ஏஜ் குரூப் இல்லை, ரைட் ஃப்ரம் ஆல் த லிட்டில் சில்ட்ரன் ஆல் த வே அப், எல்லா வயதானவங்களுக்கு. வெளியில் சிலவங்க அது ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. தட்ஸ் வை ஐ எம் கோயிங் வெரி டீப் அண்ட் டைவிங் அண்ட் எக்ஸ்போசிங். ஏன்னா எங்ககிட்ட ப்ரேயருக்கு வரும்போதெல்லாம் கூட பீப்புள் கோ த்ரூ லாட் ஆஃப் தீஸ் இஷ்யூஸ். தட்ஸ் வை வி வாண்ட் டு என்கரேஜ் யூ. காட் லவ்ஸ் யூ. 1 second கூட, this second he is watching over you. Even now this second, next minute is watching over you. அவர் கண்கள் அப்படியே நம்ம இதுக்கு பார்த்து கொண்டே இருக்க போது மனிதர்கள் நம்மளை ஸ்னப் பண்ணாலும் we are going to know we are the nobodies but God chose us. ஒன்றுமில்லாத நம்மை அவர் அழைத்திருக்கிறார். இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட கர்த்தருடைய வேதத்தை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம். ஒன்றுமில்லாத எங்களை நீர் அழைத்திருக்கிறீர், தெரிந்து கொண்டிருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர், கிருபையினால் இரக்கத்தினாலும் முடிசூட்டிருக்கிறீர். So we just want to thank you and thank you and thank you. Let this day be a blessed day. இந்த நாள் முழுவதும் உடைய கரங்களோடு கூட இருக்கட்டும், வழி நடத்தட்டும், பொறுப்பெடுத்து காத்துக்கலாம். மற்றவர்களை என்னை ஸ்னப் பண்ணலாம். Let us rejoice and be joyful today, Lord. Give you all the glory. In Jesus' name we pray. Amen. Have a wonderful day. Be blessed. Tomorrow we will be continuing on the same topic. La dhaan continue pannu different questions kettu we will be answering from the biblical point of view. Have a wonderful day. We are praying for you. God bless you.